வீடியோ யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை, நகைச்சுவைக்கு மட்டுமே. தோசைக்கு கறக்கலமா ஊற்றி திங்கிறத பாரு, நல்லா மாடு திங்கிற மாதிரி. இதுக்கிட்ட நல்லா பிடிங்கி திங்கிற மாதிரி திரும்பி உட்காடுற, அதுக்கு பதிலாக ஒரு தட்டு நாட்டி எனக்கு சோத்தை வச்சுன்னு போகலாம். வர இந்தா குடி தின்னு. இவன் மட்டும் நல்ல தோசை கறி குழம்பு திங்கிறான், எனக்கு பாரு எப்போ பார்த்தாலும் பெடிகிரி வடகிரி. சரி ஒன்னா சொல்லி கொடுத்தமில்ல, எங்க அம்மா சொல்லணும் கூட்டு வந்ததுக்கு. இதுக்காக தோசை கறி கொடுத்தா எங்க போக வேண்டியது, நம்மலாம் உனக்கு தான் கொடுப்பாங்க, தின்னு. இதான் தின்ற. அடியே சரிண்ணே, என்னடி பண்ற? அக்கா அண்ணா ஏமா கத்தின்னு இருக்கா? அங்க பாருங்க நாய். டாமி உள்ள போ. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதம்மா, ஏன் இப்படி பயப்படுற? உங்களுக்கு என்ன, நீங்க அசால்ட்டா வளர்க்கணும்னு சொல்லிடுவீங்க, போற எங்களுக்கு தானே தெரியும், பிடிச்சி கட்டி வைங்க வீட்டுக்குள்ள. ஐயோ அதெல்லாம் திருடங்க யாராவது வந்தாதான் அதை கடிக்கும், கெட்டவங்க வந்தாதான். உங்களை மாதிரிலாம் வந்தால் எதுவும் பண்ணாதுமா அதெல்லாம். எதுக்கோ கட்டி வைங்க. The next day. நேத்து தானே சொல்லிட்டு போனேன் கட்டி வைங்கன்னு, இப்பதான் அவசரமா. என்னாச்சு? என்னக்கா நாளை முடிஞ்ச டாமி போ. ஐயோ அக்கா, உங்களை நான் நேத்தே சொன்னேன் அதை பிடிச்சி கட்டி வைங்கன்னு, இப்படி கடிக்கிற அளவுக்கு விட்டு வச்சிட்டீங்களே. அக்கா அது ஒரு குழந்தை மாதிரி, அதை போய் இப்படிலாம் சொல்றீங்க? என்னது அது குழந்தையா? ஆமா. அப்படியே பொண்ணா வளர்க்குற உங்களை கடிக்காது, ரோட்ல போற எங்களை மூணாம் மனுஷன் கடிக்கும், இது கூட தெரியாது, சென்ஸ் இல்லாம இருக்கீங்க. அக்கா என் குழந்தைய பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ என்ன உங்களுக்கு கடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் போட அதானே? என்ன காசு பிடிங்க, இதை வச்சு ஹாஸ்பிட்டல் போங்க, ஓவரா பேசாதீங்க அதை விட்டுட்டு. ஓ இவங்களுக்கு கடிச்சது காசு கொடுத்து சரி பண்ணலாம் பாக்குறீங்களா? உங்களையே இந்த நாய் சும்மா விட மாட்டேன், கோர்ட்டு கேஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், என் பேரை நான் மாத்திடுவேன். அடியே என் நாய் மேல கை வச்சா உன் மூஞ்செல்லாம் பேத்துருவோம் அதுக்கப்புறம். ஐயோ நான் நாய் மேல கை வச்சிருக்கிறது தப்பு, அது என்ன பண்ணுச்சு? புள்ள பூச்சி வாயில்லாத ஜீவன், ஒன்னே அடிக்கணும், ஒன்னே ஏங்க இனிமே இந்த நாய்க்கு சாப்பாடு போற வேலை வச்சுக்காதீங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? இதுதான் மனுஷன் ஜென்மங்கிறது, ஒரு கல் மனசு. சரி இப்படிலாம் இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னா வாய் தந்து கேட்பீங்க, அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க, அதனால கேட்க முடியுமா? அது ஒரு அப்புறான ஜீவனுங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்களும் தான் ஹெல்ப் பண்ணல, என்னையும் ஹெல்ப் பண்ண விட மாட்டீங்களா? சரி இன்னைக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, நாளைக்கு யார் சாப்பாடு போடுவா? அதுக்காக தான் சொல்றேன், நாய்க்குலாம் சாப்பாடு போடுற வேலை வச்சுக்காதீங்க. அதுக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கேன். உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க, போங்க. ஏங்க இனிமே நாய்க்கு சாப்பாடு போடாதீங்க. உங்களோட பேர் தொல்லையா போச்சு. சாப்பாடு போடாதீங்க போடாதீங்க, அது போட்டா என்ன போடணும் உங்களுக்கு, நான் அப்படிதான் போடுவேன்.
இன்னைக்கு நீங்க போட்டு போயிடுறீங்க, ஒரு நாள் வந்து போட்டு போறீங்க, ஒரு நாள் வந்து போட்டு போக மாட்டேங்கிறீங்க. நேற்று என்ன நினைச்சுன்னு தெரியுமா? நினைச்சேன் நான் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, என் சாப்பாடு பிடிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. நாய்க்கு ஏதாவது தேவைன்னா அதுவே வேட்டையாடி தின்னுக்கும். ஆனா நீங்க மனுஷங்கன்னு ஒன்று பண்ற பேர்ல ஒன்று பண்றீங்க பாருங்க, அதுதான் என்னால தாங்கவே முடியல. அதுக்காக சொல்றேன், சாப்பாடு போடாதீங்க. நான் போடுவேங்க, நீங்க என்னமா பண்ணிக்கோங்க. போடாதீங்க. நான் போடுவேன். போடாதீங்க. போடாதீங்க. இந்தாங்க. போமா உனக்கு வேலை பார்த்துட்டு. அதை சொன்னா கேட்கவே மாட்டான். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. நேத்து வரைக்கும் எல்லா நாய்களும் இங்க தானே இருந்துச்சிங்க, எங்க போயின்னு இருக்கோம்? யார் மண்ணு? இந்த தெருவில் இருக்கிற நாயெல்லாம் பிடிச்சின்னு போக வந்திருக்கோம்மா. ஐயோ நாயை பிடிச்சிட்டு போய் கொலை பண்ண போறீங்களா? ஐயோ, கொலைலாம் பண்ண மாட்டோம். கவர்மெண்ட் ஆர்டர் படி தெருவில் இருக்கிற நாயெல்லாம் எல்லாருமே கடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை கூட்டின்னு போய் நாங்கள் சேஃபாக பார்த்துப்போம். இப்படிதான் சொல்லி எல்லா நாயும் பிடிச்சிட்டு போய் அங்கே போய் கொலை பண்ணி கழிவிருந்து வச்சிருவீங்க. இங்க போய் நடக்காதுதான் இல்லை கேட்குறேன். ஏமா அப்பெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த தெருவில் இருக்கிற நாயெல்லாம் எல்லாருமே கடிச்சா அவங்களுக்கு சேஃப் இல்லைல்ல, அதனால தான் நாங்கள் கூட்டின்னு போய் சேஃபாக பார்த்துப்போம். அதுதான் எங்களோட வேலையுமே. யார் சொன்னா? அப்படிலாம் இந்த ஏரியானால யாருமே கிடைக்காது. அதனால இந்த இருக்கிற ஏரியால எந்த நாயுமே நீங்க பிடிச்சிட்டு போக கூடாது. எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற ஏரியா. ஒரு திருட்டு நடக்கிறது இல்ல, ஒரு கொள்ளை நடக்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம நாய்கள் தான். சரி ஓகேம்மா, நாய்ங்களாம் இங்கே இருக்கட்டும். ஆனால் அந்த நாய்ங்க மட்டும் யாரையாவது கடிச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதெல்லாம் என்னால முடியாது. அது எப்படி? அதெல்லாம் நாய் கடிச்சது நான் பொறுப்பாக முடியும்? அதெல்லாம் முடியாது. ஆமாம், என்ன பிராண்ட் நாய் வளர்த்துறீங்க நீங்கள்? அதுவா, அதனா வோடாஃபோன் நாய் மாதிரி இருக்கும். வோடாஃபோன் நாய். சரி ஓகே, நீங்கள் வோடாஃபோன் நாய் வாங்குறதுக்கு பதில் இது தெருவில் ஏதோ ஒரு குட்டியை எடுத்து கூட வளர்த்துன்னு இருக்கலாம்ல. இவ்வளோ வக்கனையை மட்டும் பேசுகிறீங்களே, ஏன் ஃபாரின்லேருந்து நாய் அது வோடாஃபோன் நாய் வாங்கிட்டு வந்து வளர்த்துறீங்க? அதுவா, அதெல்லாம் தெரியாது. நீங்கள் பிடிச்சி போகக்கூடாது, பிடிச்சிட்டு போகக்கூடாது. அவ்வளோதான், நீங்கள் பிடிச்சி போகக்கூடாது. The next day. என்ன வேணா? எங்க ஏரியாவில் வந்து நாயை பிடிச்சிட்டு போங்க ப்ளீஸ், பிடிச்சிட்டு போங்க. நேற்று தான் அவ்வளோ வக்கனையே பேசுனீங்க. எங்க வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டாத்தையும் கடிச்சு வச்சிருச்சு, என்னையுமே கடிச்சு வச்சிருச்சிங்க. இது பிடிச்சிட்டு போங்களேன் ப்ளீஸ். இதுக்கு தான் அடுத்தவங்க சொன்னா ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பேசணுன்றது. எல்லாம் பேசாதீங்க, நான் தெரியாம பேசிட்டேன். என் மனசுல வந்து பிடிச்சிட்டு போங்க ப்ளீஸ். சரி போப்போ, வந்து பிடிச்சின்னு போறேன். அடி என்னடி பண்ற? அதுவா, நாய் புக் படிச்சுட்டு இருக்கேன், நாய் பாஷை கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னடி இது? நீ எப்படி இருக்கன்னு கேட்டேன். நீ நாய் பாஷையில உனக்கு புக்கு வேணும், நீ கத்துக்கிறியா? ஆத்தா எனக்குலாம் வேணாம், நீயே படி. நாய் பாஷை கத்துக்கிறாளா? இப்ப நாய் மாதிரி பேசுறா, அப்புறம் என்ன பேய் மாதிரி பேசுவாளா? இது என்னடி? என்ன பாத்துக்கிட்டாக்க உட்காருன்னு சொன்னடி. சரி நீ உட்காந்துட்டு சாப்பிட்றக்கு எடுத்துட்டு வரேன். சரிடி. இது தொடா. சாப்பிடு. என்னடி இது? நாய் பிஸ்கெட். நாய் பிஸ்கெட்டா? நாய் பிஸ்கெட் சாப்பிட்டதா ஃபுல்லா அதே பாஷை வரும், இல்லைன்னா நம்ம பாஷை வந்துடும். அதனால நீ சாப்பிடு. ஐயோ வேணாடி, என் வீட்டில் அம்மா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன்டி. அப்புறமா வரேன். சரி. One eternity later. என்னம்மா, எப்படிம்மா அக்கா, நல்லா இருக்கியா? அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு என்னாச்சுக்கா? அது ஏம்மா கேட்குறேன்? அன்னைக்கு நாய் புக்கு வாங்கி படிச்சுட்டு இருந்தால. ஆமா. அப்போ மாறினவ தான் இப்போ இப்படி இருக்கா. நாய் மாதிரியே நடக்கிறா, நாய் மாதிரியே ஓடுறா, நாய் மாதிரியே உட்கார்றா, நாய் மாதிரியே தின்றா. ஐயோ, எது பண்ணாலும் நாய் மாதிரியே பண்ணுறா. இப்போ பண்ணி பண்ணி நாய் மாதிரியாவே ஆயிட்டாடி. நான் என்னத்த சொல்ல? அக்கா அழாதீங்க. அடியே வாடிங்க, வாடி. என்னக்கா கூப்பிட்டா வரமாட்டா? அவ அப்படி கூப்பிட்டா வரமாட்டாம்மா. வேற எப்படி கூப்பிட்டா வருவா? இந்த பிஸ்கெட்டை வச்சு ரோசி அப்படி கூப்பிட்டாதான் ஓடி வருவா. ஆமாம்மா, நான் போய் பார்க்குறேன். ரோசி, ரோசி வா. ரோசி இந்த சாப்பிடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.